இன்றைக்கி நாங்கள் பிரெட் ஸ்டிக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஆக்டிவேட் பண்ணின ஈஸ்ட், பட்டர் 30 கிராம், கோதுமை மாவு 250 கிராம், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. உங்களுக்கு விருப்பம்னா கார்லிக் சாப் பண்ணி அதோட ஒரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம், ஆப்ஷனல் தான். வாங்க இப்போ நாம் இந்த பிரெட் ஸ்டிக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் சரைத்த கோதுமை மாவை ஆட் பண்ணி அதோட ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலுங்க. ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டையும் 1 டீஸ்பூன் சீனி 2 டீஸ்பூன் இளம் சூடான சுடு தண்ணீரை சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதை மூடி வைங்க. 5 to 10 மினிட்ஸில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிரும். அந்த ஈஸ்ட்டை இந்த மாவோட சேர்த்து பட்டரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து கையால் பிசைஞ்சிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வைங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைங்க. நான் இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா பிசைஞ்ச பிறகு அதை சும்மா கையால் நீட் பண்ணிக்கிறேங்க. சும்மா கையால் 2 கையாலையும் சும்மா இழுத்து கொஞ்சமாக நீட் பண்ணிடுங்க. இப்போ நான் அதை பால் பண்ணி ஒரு அரை ஹவர் மூடி வைக்க போகிறேன். சரியாக 1/2 ஹவருக்கு பிறகு அது நல்லா அந்த பால் பொங்கி வந்திருக்கும். அதை நீங்கள் கையால் டிஷ்ஷும்னு குத்தி அதில் உள்ள இதெல்லாம் காற்றெல்லாம் வெளியாக்கிட்டு அதோட நான் இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 4 வெள்ளைப்பூடை சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஒரிகானோ 1 டீஸ்பூனு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மெல்லாக நல்ல வாசமாக இருக்கும். இது நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். மற்றது இதையும் கொஞ்சம் நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன ஸ்டிக் மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்டாக நீங்கள் செஞ்சு வச்சு அதை நீங்கள் கத்தியாலேயோ இல்லாட்டி ஃபோக்காலேயோ சின்ன சின்ன டிசைன் ஒன்று கொடுத்து அவனை 150 செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. இதை நீங்கள் கத்தியால் ஒரு கீரல் போட்டுட்டு ஒரு ஸ்டிக்காக நீங்கள் எடுக்கலாம். நல்லா பொங்கி நல்ல வடிவாக வந்திருக்கு. இந்த ஸ்டிக் பிரெட் ஸ்டிக் வடிவாக இருக்குது. நீங்கள் எந்த நாளும் டீ கொடுக்குறத விட பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு சூப் வெஜிடபிள் சூப் செஞ்சு அதோட இந்த ஸ்டிக்கை கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஸ்டிக் சூப் தான் செஞ்சுருக்கேன். அந்த சூப்போட இந்த ஸ்டிக்ஸை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் கையால் செஞ்சு சந்தோஷமாக சுவைத்து மகிழுங்கள். இது நல்ல சுவையான உணவு, சத்தான உணவு. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.